Welcome to Jeff's English class. Today we are going to see the supplementary reader, Unit 4, The Midnight Visitor. Let's see about the author. Robert J. Arthur Jr. was born on November 10th, 1909 and died on May 2nd, 1969. Was a writer of speculative fiction and specialized in crime fiction and mystery fiction. He was known for his work with the Mysterious Traveler radio series and for writing The Three Investigators, a series of young adult novels. Arthur was honored twice by the Mystery Writers of America with an Edgar Award for Best Radio Drama. He also wrote scripts for television. அதாவது இது ஆர்த்தர்னு சொல்லக்கூடாது, ஆர்த்தர்னு சொல்லணும். ஆர் வந்து சைலண்ட்டாக இருக்குது. ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன்னா ஊக கதைகள், அதாவது நம்மளால் கெஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஊகமான கதைகள் எழுதக்கூடியவர். க்ரைம் ஃபிக்ஷனில் இவர் வந்து தன்னுடைய முத்திரையை பதித்தவர். க்ரைம்னால் உங்களுக்கு தெரியும். மிஸ்ட்ரி ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்து நம்மளுக்கு எதுவும் நம்மளால் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஒரு மாதிரி என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அந்த மிஸ்ட்ரி அப்படின்றது வந்து நம்மளுக்கு விளங்காது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து he was known for his work with the Mysterious Traveler radio series and for writing The Three Investigators. அதாவது ரேடியோ சீரீஸும் இவர் எழுதியிருக்காரு. மிஸ்டீரியஸ் ட்ராவலர் ரேடியோ சீரியஸ் எழுதியிருக்காரு. த்ரீ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் யங் அடல்ட் நாவல்ஸ், அதையும் அடல்ட்டுக்கும் வந்து யங் அடல்ட் நாவல்ஸையும் எழுதியிருக்கிறாரு. ஆத்தர் வந்து 2 தடவை வந்து அவருக்கு அமெரிக்காவில் எட்கர் அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா பெஸ்ட் ரேடியோ ட்ராமா அப்படின்றதுக்காக. அது இல்லாமல் இவர் டெலிவிஷன்லேயும் எழுதியிருக்கார். அப்போ பார்க்க போனால் ரேடியோவில், டெலிவிஷனில், தன்னுடைய நாவல்களில் வந்து இவர் வந்து நல்ல வந்து புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளராக இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு வந்து இவர் ஊக கதைகள்னு சொன்னேன், மிஸ்டீரியஸ்ன்னு சொன்னேன், க்ரைம் நாவல்ஸ்ன்னு சொன்னேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா சங்கர்லால் பற்றி நீங்கள் பழைய தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்வாணன் அவருடைய இதில் வந்து தமிழ்வாணன் இருப்பார். அது மாதிரி சுஜாதா அவங்கள எடுத்துக்கிட்டால் கணேஷ் வசந்த் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ராஜேஷ்குமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து க்ரைம் ஸ்டோரியில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, விவேக் ரூபலான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு க்ரைம் ஸ்டோரியில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். லெட்ஸ் see the story now. ஸோ இன் யூனிட் 4 த மிட்நைட் விசிட்டர் ராபர்ட் ஆத்தர் எழுதுனதில் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆசபெல் வந்து எ சீக்ரெட் ஏஜென்ட்டு, ஃபவுலர் வந்து ஒரு ரைட்டர், மேக்ஸ் வந்து ஒரு கிரிமினல், ஹென்ரின்றது அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய வெயிட்டர். அதாவது சம்டைம்ஸ் அப்பியரன்சஸ் கேன் பி டிசெப்டிவ் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் அசபெல், எ சீக்ரெட் ஏஜென்ட் despite his common looks with his resourcefulness and presence of mind outwits a deadly criminal. Let's see how this happened. அதாவது அப்பியரன்சஸ் கேன் பி டிசெப்டிவ் அப்படின்னு சொன்னால் தோற்றங்கள் வந்து ஏமாற்றம் தரக்கூடியவை. நம்மளுடைய கதாநாயகன் அசபெலை போல் அவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், துப்பறிவாளர், அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அவர் என்னென்னா டெஸ்பைட் இஸ் காமன் லுக்ஸ், அவரை பார்த்தா இப்போ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அவரோட இது வந்து ஃபிட்டாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், தொப்பை இருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து நிறைய இது இருக்கு இல்லையா. ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு மாடஸ்ட் லுக்கு, ஒரு ஸ்டெத்தோட, ஒரு ஒயிட் கோட்டோட அப்படி நம்மளுக்கு பார்ப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆசபெல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. அவரை பார்த்தாவே வந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரியே, சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரியே இல்லை. ஆனால் அவரோட அப்பியரன்ஸை பார்த்து நம்ம எடை போட முடியாது. அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி வந்து அவர் வந்து ஒரு டெட்லி கிரிமினலை வந்து வெற்றி கொண்டார் அப்படின்றத இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கு ஹின்ஸ் டெவலப்பிங் கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான். இந்த ஹின்ஸை வச்சு ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் எழுத போகிறீங்க. சப்ளிமெண்ட்ரிக்கு யூ வில் பி ஹேவிங் ஒன்லி 5 மார்க்ஸ். ஹியர் லெட்ஸ் see, it is in part 4 in your question paper, question number 43. You will be given 2 questions, A or B, internal choice. You have to answer either A or B. Let's see the question. Answer the following in a paragraph of about 150 words by developing the hints. Asabel, a secret agent. Fowler, a writer, disappointed. Asabel's appearance, Max threatened with a pistol, missile papers, fabricated balcony, knock at the door, Max scared, jumped through the window, died. Asabel's presence of mind, prove himself a secret agent. These are the hints will be given in your question paper. Let's see the story now. First, let's see the
paragraph for the late bloomers. Asabel வந்து ஒரு secret agent. Asabel was a secret agent. He was very fat and never looked like a secret agent. ரொம்ப குண்டா இருந்தார். அவரை பார்த்தா secret agent மாதிரியே இல்லை. He stayed on the 6th floor of a French hotel. அவர் எங்கே தங்கியிருந்தார் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஃப்ரெஞ்ச் ஹோட்டலில் 6th ஃப்ளோரில் 6வது ஃப்ளோரில் தங்கியிருக்காரு. ஃபவுலர் ரைட்டர் விசிட்டட் ஹிம். ஃபவுலர்ன்ற ஒரு ரைட்டர் வந்து அவரை பார்க்க வராரு. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து அசபெல் அண்ட் ஃபவுலர் என்டர் த ரூம். அந்த அசபெலோட ரூமில் வந்து 2 பேரும் என்டர் ஆகுறாங்க. தே ஃபவுண்ட் அ மேன் வித் அ பிஸ்டல். அவர் வந்து ஒரு அங்கே ரூமை வந்து இவங்க பூட்டியிருந்த ரூமை திறந்து உள்ளே நுழையும் போது பார்த்தா உள்ளே இவங்களுக்கு முன்னாடி பூட்டியிருந்த ரூமில் ஒரு மனுஷன் பிஸ்டலோட துப்பாக்கியோட நின்றுட்டுருக்கான். த மேன்ஸ் நேம் வாஸ் மேக்ஸ். அந்த மனிதனுடைய பேர் வந்து மேக்ஸ். ஹீ வாண்டட் டு கெட் த நியூ மிசைல் ரிப்போர்ட் ஃப்ரம் அசபெல். அதாவது அவன் என்னன்னா ஒரு மிசைல் ரிப்போர்ட் வந்து அசபலோட கைக்கு இன்றைக்கி கிடைக்கிது. அந்த ரிப்போர்ட்டை தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு வந்திருக்கான். ஹீ டோல் மேக்ஸ் தட் தேர் வாஸ் அ பால்கனி பிலோ த விண்டோ ஆஃப் ஹிஸ் ரூம். அப்போ வந்து என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொன்னாக்கா அசபல் வந்து அவன் நின்னோன்னா அவன்கிட்டருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக யோசிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு ஒரு பால்கனி என்னோட விண்டோ சைடில் இருக்கே அது வழியாக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நான் உங்களுக்கு இதில் சொல்லலை, நீங்கள் வந்து இந்த பேராகிராஃப் ஃபார் டாப்பர்ஸ்க்கு இருக்கு இல்லையா, அதில் நான் ஃபுல் ஸ்டோரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த டாப்பர்ஸ்க்குரிய பேராகிராஃபில் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் கவனிச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அங்கே வந்து ஒரு பால்கனி வழியாக வந்தியா அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்கிறான் இல்லை என்கிட்ட பாஸ்கியை வச்சு உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் இன் ரியாலிட்டி தேர் வாஸ் நோ பால்கனி. ஆனால் உண்மையிலே அங்கே ஒரு பால்கனி கிடையாது. The door was knocked by the waiter Henry. ஸோ இவன் இந்த த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்கான் பிஸ்டலை வச்சு, நீ இந்த பேப்பரை கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கதவுல ஒரு சத்தம் கேட்குது, தட்டுற சத்தம் கேட்குது. ஆக்சுவலாக அதை தட்டினது வந்து ஹென்ரின்ற வெயிட்டர். பட் அசபெல் டோல் மேக்ஸ் தட் போலீஸ் கேம் ஃபார் ப்ரொடெக்ஷன். அசபெல் சொல்கிறாரு இல்லை நான் வந்து இந்த பேப்பர்ஸ் என் கையில் வரப்போகிறதுனால போலீஸை வந்து ப்ரொடெக்ஷனுக்காக வந்திருக்கிறாங்க, பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ கதவை தட்டிகிட்ருக்குறாங்க, அப்போ நான் திறக்க போகிறேன், நீ வந்து மாட்டிக்குவ அப்படின்னு சொன்னோன்னே உடனே என்ன பண்ணுறான் மேக்ஸ் வாஸ் ஸ்கேர்டு. ரொம்ப பயந்துட்டான். ஸ்கேர்ட்னா பயப்படுறது. அண்ட் ஜம்ப் த்ரூ த விண்டோ திங்கிங் தட் தேர் வாஸ் அ பால்கனி. என்ன பண்ணிட்டான் டக்குன்னு வந்து அந்த ஜன்னல் வழியாக என்ன பண்ணிட்டான் கால் தூக்கி போட்டு அங்கே வந்து அப்படியே குதிச்சிட்டான் 6வது மாடியிலேருந்து. அவன் நினச்சிட்ருக்கிறான் அங்கே ஒரு பால்கனி இருக்குது, ஸோ நம்ம போய் பால்கனியில் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பால்கனியே அங்கே இல்லை. அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக அசபெல் சொன்ன அது வந்து ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி. சும்மா வந்து அவராக வந்து ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா கதை விட்டுருக்காருன்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. He died as he fell from the 6th floor. 6வது ஃப்ளோர்லேருந்து குதிச்சதுனால அவன் இறந்துடுறான். அசபெல் யூஸ் his presence of mind and eliminated Max. அவருடைய புத்தி சாதுரியமான அந்த நேரத்தில் எப்படி செயல்படணுன்ற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னால் எலிமினேட் பண்ண முடிஞ்சுது. மேக்ஸை வந்து அவரால் வெளியே அனுப்ப முடிஞ்சுது. ஹி ப்ரூவ்ட் ஹிம் டு பி த பெஸ்ட் டிடெக்டிவ். அவர் வந்து தன்னைய ரொம்ப பெஸ்ட் டிடெக்டிவாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக இருக்கிறதுனால நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்லோ லேர்னர் இந்த பேராகிராஃபை நீங்கள் படிங்க. லேட் ப்ளூமர்ஸ். இந்த லேட் ப்ளூமர்ஸ் வந்து இந்த பேராகிராஃபை படிங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து அடுத்த அந்த டாப்பர்ஸ்க்குரிய பேராகிராஃபை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்டோரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்டோரியை மட்டும் நீங்கள் லிசன் பண்ணுங்கள். படிக்கும் போது வந்து உங்களுக்கு அதை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. Paragraph for choppers. Asabel was a secret agent. அவர் ரகசிய உளவாளி. He was short and fat. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பணிக்கு ஏற்ற மாதிரி அவருடைய உடலமைப்பு அப்பியரன்ஸ் இல்லை. ஷார்ட்டாக இருக்கிறாரு, ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாரு, குண்டாக இருக்கிறாரு. He spoke French and German and his accent was not commanding. அதாவது ஜெர்மன் பேசுகிறாரு, ஃப்ரெஞ்சு பேசுகிறாரு, ஆனால் அவருடைய ஆக்சென்ட் வந்து கமாண்டிங்காக இல்லை. அதாவது ரொம்ப நல்லா இல்லை. ஏன்னு கேட்டால் அதோட அமெரிக்க உச்சரிப்பு இல்லாமல் அவரால் பேச முடியல. அதனால் வந்து அதுலேயும் அவர் வந்து அவருடைய பேச்சும் வந்து அவரை ஒரு எஃபிஷியன்ட் பர்சனாக காட்டலை. He stayed on the 6th floor of a French hotel. அவர் ஃப்ரெஞ்ச் ஹோட்டல் ஒன்றில் 6th ஃப்ளோரில் தங்கியிருக்காரு. அந்த சமயத்தில் வந்து ஒருத்தர் ஃபவுலர் அப்படின்றவர் ஒரு ரைட்டர் வந்து அவர் விசிட்டட் அசபெலை வந்து பார்க்குறாரு. He wanted to write an article. அதாவது இவரை பற்றி கேள்விப்பட்டு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா இவர் வந்து ஒரு ரகசிய துப்பறிவாளர், இவர் வந்து ரொம்ப வந்து எல்லாத்தையும் இவர் இந்த
ஆபத்தெல்லாம் லகுவாக கையாள்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாகசங்கள் நிறைந்தவர் அப்படின்ற நினைப்போடு அவர் வந்து உள்ளே வராரு. அப்போ when Isabel and Fowler entered the room, அப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இவங்க ரூம்குள்ளார அசபெல் வந்து 6th ஃப்ளோரில் தங்கியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூம்குள்ளே நுழையிறாங்க. அந்த ரூம் பூட்டி இருக்குது. கதவை திறந்து உள்ளே நுழையும் போது பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி பூட்டின அந்த ரூமில் தே ஃபவுண்ட் அ மேன் வித் அ பிஸ்டல். ஒரு மனுஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், ஒரு பிஸ்டலோட துப்பாக்கியோட நின்றுட்டுருக்கிறான். ஹிஸ் நேம் வாஸ் மேக்ஸ். அது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அசபெல் அவரை கூப்பிடும் போதே மேக்ஸ் எப்படி என் ரூம்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி அந்த கதையில் வரும். அப்போ மேக்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு, அசபெல் எக்ஸ்பெக்டட் த arrival of a sensitive document regarding missiles that night. ஆக்சுவலாக அசபெல் வந்து அன்னைக்கு நைட் வந்து ஒரு மிசைல்ஸை பற்றின ஒரு டாக்குமெண்ட் வர வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த டாக்குமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இந்த மேக்ஸ் என்ன பண்ணுறாரு, எதுக்காக வந்திருக்காருன்னு இப்போ தெரியுது. மேக்ஸ் ரிட்டர்ன்ட் அசபெல் டு கெட் தோஸ் டாக்குமெண்ட்ஸ். எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து பிஸ்டலை வச்சு அவர் வந்து மிரட்டிகிட்ருக்கிறாரு. இந்த ஃபவுலர் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்கிறாரு. அசபெல் பிளான் டு கெட் ரிட் ஆஃப் ஹிம். இவன்ட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். ஹி செட் தட் அன் அன்னோன் பர்சன் ஹேட் இன்ட்ரூடட் ஹிஸ் ரூம் செகண்ட் டைம் த்ரூ த பால்கனி. இப்போ நீ செகண்டாக வந்திருக்கிற உனக்கு தெரியாதவன் ஒருத்தன், அதே மாதிரி ஏற்கனவே ஒருத்தன் வந்து இந்த பால்கனி வழியாக என் ரூமில் நுழைஞ்சிட்டான், இது செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எரிச்சலாக சொல்கிற மாதிரி சொல்கிறார். பட் மேக்ஸ் ரிவீல் தட் ஹி என்டர்ட் த ரூம் யூஸிங் அ பாஸ்கி. அவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் வந்து ரூமில் கதவு வழியாக தான் நுழைஞ்சேன், பாஸ்கியை யூஸ் பண்ணி வந்தேன் அப்படின்றான். அதாவது இந்த இடத்துல வந்து அவன் வாயாலே வர வைக்கிறாரு. அங்கே ஒரு பால்கனி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மேக்ஸ் சர்ஜ் ஹிம் டு ஹேண்ட் ஓவர் த இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் ரிகார்டிங் த நியூ மிசைல்ஸ். அவன் இதெல்லாம் வந்து அவர் எப்படி நுழைஞ்ச இதெல்லாம் வந்து அவன் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இப்போ எனக்கு கொடுக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி அதை கேட்டுகிட்டே இருக்கிறான். அசபெல் said that he would receive those papers at 12:30. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை என்னோட அந்த பேப்பர்ஸ் வந்து 12:30க்கு தான் வரும் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே சடன்லி தெர் வாஸ் அ நாக் அட் த டோர். திடீர்னு வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. He told that it was the knock of the police who came for protection. உடனே அசபெல் சொல்கிறாரு, இந்த பேப்பர்ஸ் மிசைல் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸு, அதனால் இது வந்து இதுக்காக பாதுகாப்புக்காக போலீஸ் வந்து வந்திருக்கிறாங்க, ஏற்கனவே நான் பாதுகாப்பு கேட்டிருந்தேன், அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னா மேக்ஸ் வாஸ் ஷாக்ட் அண்ட் இன் ஆர்டர் டு எஸ்கேப் ஹி ஜம்ப் த்ரூ த விண்டோ. ஐயோ போலீஸா? உடனே இவர் சொல்கிறாரு, நான் அப்போ கதவை திறக்கணும், இல்லாட்டி அவங்க உடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவன் வந்து ஷாக் ஆகிட்டான். சரின்ட்டு இவங்கள்ட்ட இந்த எப்படி தப்பிக்கிறது, கதவு வழியாக போக முடியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறான், ஹி ஜம்ப் த்ரூ த விண்டோ. ஏன்னா ஏற்கனவே அசபெல் என்ன சொல்லியிருக்காரு, அங்கே ஒரு அங்கே பால்கனி இருக்குன்னு சொன்னதுனால அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல அப்படி குதிச்சிட்டான், அந்த ஜன்னல் வழியாக குதிச்சிட்டான். He died as he fell from the 6th floor and there was no balcony. அது அசபெலுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே பால்கனியே இல்லைன்றது. இவன் அவர் சொன்னதை நம்பி அந்த ஜன்னல் வழியாக குதிச்சு நம்ம பால்கனியில் நின்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி குதிச்சிட்டான். ஆக்சுவலாக தெர் வாஸ் நோ பால்கனி, அங்கே பால்கனியே இல்லை. அதனால அவன் 6வது மாடியிலேருந்து குதிச்சதுனால அவன் இறந்துட்டான். The door opened and Henry the waiter came with the drink that Isabel ordered. அதாவது ஆக்சுவலாக வந்து போலீஸும் இல்லை, யாரும் இல்லை. இந்த வெயிட்டர், அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற அந்த வெயிட்டர் வந்து இவங்க ஏற்கனவே ட்ரிங்க்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அசபெல், அதை எடுத்துகிட்டு வந்திருக்கார். அவர் அந்த சிச்சுவேஷனை வந்து கரெக்டாக வந்து அவர் மேனேஜ் பண்ணி அந்த தனக்கு சாதகமாக அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொண்டார். ஃபவுலர் வாஸ் கன்ஃபியூஸ்டு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த ஃபவுலர் வந்து அந்த ரைட்டர் இவரோட இருக்கிறாரு. அவர் அப்படியே ஸ்பெல் பவுண்டாக டம்பவுண்டட் அப்படியே நிற்கிறாரு. நின்றுட்டு அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாரு, குழப்பமாக நிற்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, த பால்கனி வாஸ் அ ட்ரெயில் ஃபேப்ரிகேட்டட் பை அசபெல் டு எலிமினேட் மேக்ஸ். அப்போ தான் சொல்கிறாரு, இது வந்து நான் சும்மா விட்ட கட்டுக்கதை, அங்கே வந்து பால்கனியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸை வந்து எப்படி வந்து அவன்கிட்ட விடுதலை பெறுறது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றாரு. ஃபவுலர் அண்டர்ஸ்டுட் த மேக்ஸிம் தட் அப்பியரன்சஸ் ஆஃப் டிசப்டிவ். ஃபவுலருக்கு இப்போ நல்லா தெரியுது, நம்ம ஒரு தோற்றத்தை வச்சு யாரையும் என்ன செய்யக்கூடாது, எடை போடக்கூடாது, அது எல்லாமே தோற்றங்கள் வந்து ஏமாற்றம் தரக்கூடியவை. ஹி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை அசபெல்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்படியே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி வந்து இவர் என்னடா இது இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோற்றத்தை வச்சு இந்த பணிக்கு ஏற்ற மாதிரி இல்லையே, ஒரு டாக்டர்னால் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஒயிட் கோட், அந்த ஸ்டெத் அதோடு இருக்கணும், போலீஸ்மேனாக ஃபிட் அந்த ஃபிசிக்கோடு இருக்கணும், இந்த துப்பறிவாளன்னா அவங்க எப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் இல்லையே இவர்கிட்ட அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார். எவ்வளோ புத்திசாலி, எப்படி தன்னுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அசபெல் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஸ்மார்ட் டிடெக்டிவ். அசபெல் தன்னை வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட் டிடெக்டிவாக, துப்பறிவாளனா தன்னையை ப்ரூவ் பண்ணார் இந்த இடத்துல.
I give you some quotes based on this story. First quote is that no matter the situation, never let your emotions overpower your intelligence. Unknown. இது யார் சொன்னாங்கன்னு தெரியாது. நம்முடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து நம்முடைய இமோஷன்ஸ் வந்து நம்முடைய உணர்ச்சிகளை வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். அந்த உணர்ச்சிகள் வந்து புத்திசாலித்தனத்தை வந்து மேற்கொள்ள விடக்கூடாது அப்படின்றது தான். அதனால தான் அவர் புத்திசாலியாக வந்து அந்த ஆசபெல் வந்து செயல்பட்டார். Judgments prevent us from seeing the good that lies beyond appearances. Wayne Dyer. இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருத்தவங்களை பார்த்தோன்னா அவங்க அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் வந்து என்ன செய்கிறது, அதில் மறைஞ்சிருச்சு. நம்ம யாரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பைபிளில் கூட இருக்குது, ஜட்ஜ் நாட் தட் ஈ பி ஜட்ஜ்டு. நம்ம மற்றவங்கள நியாயம் தீர்க்கக்கூடாது. தேர்ட் ஒன், டோன்ட் எவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். The words inside tell a different story. With every turn of a page takes you deeper into the unknown. Poet David W. Carter சொல்லியிருக்காரு. இதில் ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் எவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு எழுதினா கூட போதும் நினைக்கிறேன். அதாவது என்னன்னு சொன்னாக்கா, நம்முடைய ஒரு புக்கோடைய கவரை பார்த்து அதில் உள்ள கண்டென்ட்டை வந்து அதில் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அந்த கான்டென்ட்டை வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அந்த வேர்ட்ஸு அந்த ஸ்டோரி உள்ளே போய் பார்க்கணும். ஒவ்வொரு பேஜும் நம்மளை வந்து தெரியாத ஒரு இடத்துக்கு டீப்பராக வந்து ஆழமாக எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ட்ரஸ்ட் நாட் டூ மச் டு அப்பியரன்சஸ். வெர்ஜில். அதாவது ஒருத்தவங்கள அப்பியரன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப ஜென்டில் லுக்காக இருக்கா அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப நல்லவங்க, அப்படி கிடையாது. அதனால் வந்து ட்ரஸ்ட் நாட் டூ மச் டு அப்பியரன்சஸ் செட் பை வெர்ஜில். The last one is that a presence of mind can become the strongest weapon of the battle of life. கீர்த்தி யதுவந்தினி சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னாக்கா, நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, சமயோகித புத்தி, நல்லா அழகாக சொல்ல போனோம்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா அந்த சமயோகித புத்தி தான் வந்து இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய வலிமையான ஆயுதம். எதில்? நம்முடைய வாழ்க்கை என்னும் போராட்டத்தில், வாழ்க்கை என்னும் அந்த போர்க்களத்தில் நம்முடைய சமயோக புத்தி தான் வந்து மிகப்பெரிய நம்மளுக்கு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. டியர் சில்ட்ரன், ஸோ ஃபார் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 4 யூனிட்ஸ். அந்த 4 யூனிட்ஸில் உள்ள ப்ரோஸ், போம், நான் டீட்டெயில் இது எல்லாம் முடித்து உங்களுக்கு அதுக்குரிய எல்லா மெட்டீரியலும் நான் வந்து இதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். Please do watch, subscribe and comment. We will meet in the next video. Until then, bye.